Hi guys, இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறேன்னா Bizgurukul நம்ம நம்பர்ஸ் எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க அண்ட் இது கேர்ள்ஸ்க்கு எவ்வளவு டேஞ்சர் அண்ட் இந்த 4 நாள்ல நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இத பத்தி தான் சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்ன Bizgurukulனால என்ன பிரச்சனை அப்படினு தெரியும். So let's go to the video. Hi guys, நான் ஒரு 5 days முன்னாடி Bizgurukul பத்தி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது ஏன் போட்டேன், அது போட்டது நான் உட்கார என்ன பிரச்சனை, போட்டுறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி அதில் சொல்ல போகிறேன். அண்ட் இது பொண்ணுகளுக்கு எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு பார்த்துக்கணும். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு ரீல்ஸ் ஃபார்வர்ட் ஆச்சு. அதில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு Bizgurukulல ஒர்க் பண்ணுற பொண்ணு. அவங்க பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்களோட மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தேன். இப்படிலாம் நானும் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சேலரி கொடுக்குற 10ஆம் தேதி ஆகி போச்சுன்னா 4 பேருக்கு சேலரி கொடுத்து நம்ம மேனேஜ் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். பட் இவங்க எப்படி ஒரே ஒரு வாரத்தில் 70,000 60,000 எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சரி, ஓகே, நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன். யாராவது அந்த Bizgurukulக்கு பொண்ணுக்கிட்ட. அவங்க வாட்ஸ்அப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு டீட்டெயில்ஸ் சொன்னாங்க, கால் பண்ணி பேசினாங்க. பேசின இடத்துல எந்த இடத்துலையுமே மென்ஷன் ஆகலை நம்ம Bizgurukulல கோர்ஸை தான் சேல் பண்ண போகிறோம். அதாவது நான் எப்படி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை இதில் சேர்த்த போகிறனோ அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களை சேர்த்தணும் அப்படின்னு எந்த விதத்தில் மென்ஷன் பண்ணவே இல்லை. நீங்கள் கற்றுக்கலாம், அதில் கற்றுக்கிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இதில் யூடியூப், இதில் எப்படி சம்பாதிக்கலாம் அதை பற்றி மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது பேசினோன்னு தெரியும். அதாவது ஒரு கம்மி அமௌண்ட் 1,000 2,000 3,000 பிரச்சனை இல்லை. 6,000 11,000 அண்ட் 15,000 அது ஒன்று 2 நாள் போச்சுன்னா 18,000 ஆயிருமாமா. ஸோ முன்னாடியே வாங்கியிருக்கேன்னு சொல்லி ப்ரெஷர் போட்டாங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது என்ன இவ்வளோ இது பண்ணும்போது ஏன் இதை பற்றி தெரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸு அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறையா பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இதை என்னென்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்று லென்த்தாக ஒரு வீடியோவே போடுறேன். முடிஞ்சால் அதை ஓகேன்னு உங்களுக்கு அதை போடலான்னு சொன்னீங்கன்னா ஒரு 2 டேஸில் அதை அப்லோட் பண்ணுறேன். தென் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி ஓகேன்னு சரி ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஸ்கேம் அப்படின்னு. நான் என்ன பண்ணியிருந்தேன், ஜஸ்ட் அவங்களோட அக்கௌண்ட்டில் போய் அவங்களோட ஒரு ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த கமெண்ட்டில் இது Bizgurukulல 100% ஸ்கேம், யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு ஒரே ஒரு கமெண்ட். நம்ம நார்மல் பர்சன்ஸ் நம்ம கமெண்ட் போடக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது, எதுவும் இல்லை. நம்ம கமெண்ட் போட்டது டெலீட் ஆச்சு. டெலீட் ஆன அடுத்த செகண்ட் என்னோட அக்கௌண்ட் பிளாக் ஆச்சு. பிளாக் ஆன அடுத்த செகண்ட் என்னோட பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வருது, டே எச்ச அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட இருந்து. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது. அப்போவே எனக்கு தெரிஞ்சு சீப்பாக பேசுகிற டைப்ஸு. நம்ம என்னதான் அந்த பொண்ணுகிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி என்ன பண்ண முடியும்? என்னதான் நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் சப்போஸ் நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என் சைடு தான் ப்ராப்ளமாக நிற்கும். ஸோ அதனால் தேவையில்லை பொண்ணுக்கிட்ட வீணாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட் கமெண்ட் பண்ணோம். முடிஞ்சால் நம்ம கமெண்ட் ஒரு 4 பேர் பார்த்துருந்தாங்க, அட்லீஸ்ட் 4 பேர் சேராமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட எந்த ஒரு போஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே இருக்கிறது இல்லை. என்னென்னு பார்த்தா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க. என்ன எல்லாம் யார்கிட்டையும் பர்சனல் நம்பர் இருந்து என்ன வேறு ஷேர் பண்ணி இந்த பிரச்சனையை மாட்டினாங்களா என்னென்னு அப்படின்னு தெரியல. அப்புறம் எனக்கு கண்டினியூஸ் கால்ஸ் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து. நான் எதுவுமே அட்டன் பண்ணல. சரி, எதுக்கு சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பர் பிளாக் பண்ணிட்டேன். நம்பர் பிளாக் பண்ணது இது July 12th நம்பர் பிளாக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த இன்சிடென்ஸே மறந்துட்டேன், சுத்தமாக ஞாபகமே இல்லை. நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு என்னோட July 14th என்னோட பர்த்டே அன்னைக்கு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு நான் வீட்டுக்கு ஒரு 11 நான் தூங்கியாச்சு. 11:45 என் நம்பருக்கு ஒரு கால் பண்ணி நம்ம Bizgurukul கம்யூனிட்டிலேருந்து பேசுகிறோம், யாரை கேட்டு நீ கமெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி வேற ஒரு பாய் பேசுகிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட நம்பரில் வேற ஒரு பொண்ணோட நம்பரு. நான் டீட்டெயில்ஸே அவங்ககிட்ட என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது? நம்ம கமெண்ட் போட்டதை டெலீட்டும் பண்ணியாச்சு, ஏன் கமெண்ட் என்ன பிளாக்கும் பண்ணியாச்சு. பட் எதுக்காக நம்மக்கிட்ட பேசி இவங்க என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க? தென் பார்த்தீங்கன்னா நான் அதையும் கட் பண்ணி அகெயின் கால் வேறு நம்பரில் கிட்டத்தட்ட ஒரு 5 நம்பர்லேருந்து கண்டினியூஸாக ஒரு 12:30 வரைக்கும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நான் எனக்கு தூக்கங்கிறதே போயிடுச்சு. ஆனால் இது மார்னிங் ஒரு 2-3 o'clock வரைக்கும் இதை பற்றி திங்க் பண்ணிருந்தேன். என்னன்னா கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக பேசினாங்க. ரொம்ப இந்த சீப் ஃபெலோஸ் பேசுறதை விட ரொம்ப மோசமாக பேசிட்டு இருந்தாங்க. கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிழிக்கிறது. அப்போதான் எனக்கு இந்த 2-3 மணி வரைக்கும் தோணுனப்போ தான் சரி இதை பற்றி யூடியூப்பில் போட்டால் நம்ம 4 பேர் இதை பற்றி சொன்னோம் அப்படின்னா ஒரு 4 பேர் இதை பற்றி நம்பி இதை வாங்காமையாவது இருப்பாங்க, ஸோ ஏமாறாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான்.
சரின்னு சொல்லி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுமா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அது செம வைரல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வியூஸ் பக்கம் போயிடுச்சு. இப்போ மோஸ்ட்லி என்னோட வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் ஸ்கேம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால இப்போ வந்து என்னாச்சுன்னா இவங்களோட ட்ரெண்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு போல் என்னோடய வீடியோ. இவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாட்டுருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா டெய்லி எனக்கு ஒரு கால் 2 கால் 2 காலும் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல வந்து கெட்ட வார்த்தையில் பேசுனாங்க. இப்போ வந்து மரியாதையாக வந்து த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. எப்படின்னா வீடியோ டெலிட் பண்ணுன்னு சொல்லி. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கு நம்பர் ஸ்ப்ரெட், எல்லாம் என் பர்சனல் நம்பர், என் நம்பர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8-10 பேர் பக்கம் கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 பேருமே பார்த்தீங்கன்னா இதே தான், வீடியோ டெலிட் பண்ணு. அவங்களுக்கு நான் தேவையில்லாம உட்காந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ அந்த பொண்ணோட எனக்கு யார் அந்த பொண்ணு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நேமை சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு பண்ண அதே ஸ்ப்ரெட்டிங் ஒரு விஷயத்த நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் பிஸ்குருக்களோட பற்றினும் மொத்தம் அதில் வேலை செய்கிற எல்லாத்த பற்றியும் தான் நான் இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருமே அதை யாரும் வாங்கக்கூடாது. எப்படி எம்எல்எம் இப்போ வந்து ஒரு 98% அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி இந்த பிஸ்குருக்கள், இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வச்சு இந்த ஃப்ராடு பண்ணுற எல்லாருமே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளே அழிஞ்சிடணும். இல்லைன்னா ஏகப்பட்ட பேர் இன்னும் ஏமாந்துட்டே இருப்பாங்க. இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது, யாரும் கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இது ரெஜிஸ்டர் ஆகாது. இது என்னன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? சும்மா அவன் கேட்டால் நான் மார்க்கெட்டிங்னா அப்படி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங்னா எப்படி சொல்கிறது? மார்க்கெட்டிங்னா என்னென்னா இது ஒரு கழுதை. இந்த கழுதை வந்து நல்லா புதி சமைக்கும், நல்லா வெயிட்டு தூக்கும், ரொம்ப தூரம் போகும், உங்களுக்கு செலவு வைக்காது, உங்களுக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கழுதையை விற்கணும். இல்லை இது கழுது கிடையாது, இது குதிரை, சூப்பர் குதிரை, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் இவனுங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறது. எனக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து பையன் நைட்டு 11:45 12 மணிக்கு ஃபோன் வந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு 12 மணிக்கு மேலே இப்போல்லாம் நான் நைட்டு ஃபோனை ஆன்லேயே வைக்கிறது இல்லை, ஜென்ரல் மோட்லேயே வைக்கிறது இல்லை, சைலண்டில் போட்டு படுத்துறேன். இவனுக்கு கண்ட நேரத்தில் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுறானுங்களேன்னு சொல்லி. என்னது கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக இந்த நம்பர் யூஸ் பண்ணுறேன். எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? பிஸ்னஸ் எல்லா கான்டாக்ட்ஸுமே இதில் தான் இருக்காங்க. இதுக்கு தான் எல்லா இருந்தாலும் கூப்பிடுவாங்க. விசிட்டிங் கார்டில் கூட இதே நம்பர் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண முடியும்? அதனால் சரி, இதுவே வந்து ஒரு பொண்ணாக இருந்து என் இடத்துல ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி போய் கமெண்ட் பண்ணி இவங்ககிட்ட நம்பர் ஷேர் பண்ணால், இதே மாதிரி இவங்க பொண்ணோட நம்பரையே ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி கெட்ட விதத்தில் திட்டுங்க, அசிங்கமாக பேசுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்னன்னு இதுவே ஒரு பொண்ணே இந்த மாதிரி பண்ணுது. எப்படி ஒரு நம்பி அவங்கள வாட்ஸ்அப் பண்ணுறோம்? நம்ம எதாவது அப்யூஸ் பண்ணோமா? நம்ம எதாவது பண்ணியிருக்கோமா? ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்காக இப்படி நம்பரை ஸ்ப்ரெட் பண்ணி எதுக்கு இவ்வளோ சீப்பாக நடந்துக்கணும்? ஒரு பொண்ணாக இருந்தால் இந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? சும்மா கண்ட நேரத்தில் கண்டவெல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தானா? ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் பண்ண தப்பு நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு போய் கமெண்ட் பண்ணாதீங்க. கமெண்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம் இல்லை. ஆனால் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பரை ஷேர் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் பர்சனல் நம்பர்லேருந்து யாருக்கும் மெசேஜ் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணுறது வெரி வெரி டேஞ்சரஸ். இதில் ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளவுமே ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது. எல்லாருமே கிட்டத்தட்ட சீப் ஃபெலோஸ். அவங்கெல்லாம் இதெல்லாம் ஃப்ராடர்ஸ், எல்லாம் திருடவங்களோட பிஹேவியர் அப்படி தானே இருக்கும். எப்படி கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்திட்டு தான் இருப்பானுங்க. இந்த வீடியோ எதுக்கான ஏன் அவங்க நேம் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, எகைன் வந்து எனக்கு இதே மாதிரி கால்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் கால் பண்ணாங்கன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸாக பெருசாக போட்டுவிட்ருவேன், எல்லாத்துக்கும் மூஞ்சி போட்டுருவேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் இந்த வீடியோ டெலிட் பண்ண மாட்டேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிடுச்சு. என் ஃபோட்டோ முன்னாடி இருக்குது, நான் தம்ப்நெயில் மாட்டாமல் அதில் ரீல்ஸை ஷேர் பண்ணிட்டேன். அதனால் அந்த ரீல்ஸை நான் டெலிட்டும் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே அந்த ரீல்ஸ் வேண்டாம். அந்த பொண்ணு கேட்டிருந்ததுன்னா என் ஃபேஸ் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா சேரன் அகாடமி, உசைன், மதன் கௌரியோட மோட்டிவேஷனல் வீடியோ இதெல்லாம் எடுத்து இன்னும் இவங்க தான் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு போஸ்ட் பண்ணோம்னா அவங்க நேம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கிறாங்க, வீடியோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் இவங்களே இவங்க ஃபேஸை காட்டு தான் இதெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணது என்ன பெரிய தப்பா? ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு உறுத்திருச்சு. சரி, நம்ம அந்த பொண்ணோட ஃபேஸை யூஸ் பண்ணிடக்கூடாதோ அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியாமல் அது தம்ப்நெயிலில் வந்துருச்சு. ஆனால் நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸில் வரல அந்த தம்ப்நெயிலாக. ஸோ அதனால் பரவாயில்ல, அதில் அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சி தான் நான் இதில் விட்டுட்டேன். ஸோ நான் இதில் டெலீட் பண்ணுறேன், எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ எகெயின் முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 ஷார்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஓல்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கீழே எல்லா லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிஸ்குருக்களோட ஸ்கேமை பற்றி மோஸ்ட்லி எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி இதே மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருந்தீங்க, யாரெல்லாம் எந்தெந்த ஐடியெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்க, அவங்க நேம், இன்ஸ்டாகிராம் நேம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஃப்யூச்சரில் இதே மாதிரி இன்னொரு 1 வீக் 2 வீக்ஸ் போனதுக்கப்புறமும் இதே மாதிரி இவங்க என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னா இவங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் போஸ்ட்டில் போட்டு விட்றலாம்.
சரி ஓகே ப்ரோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்காம தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.